عليه توكلت وإليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها وألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, ஜமாத் இஸ்லாமி பொறுப்பாளர் சுஹைல், அதே போன்ற அருமை சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் அடக்க மாட்டீங்களோ? இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் விரித்தாகட்டும். குறிப்பாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் மீதும் என்றோடு நிலவட்டுமாக என்று துஆவோடு ஆரம்ப செய்கிறேன். இறைவன் நமக்கு கொடுத்த அருளிலே மிகப்பெரிய அருள் என்னவென்று கேட்டால் அவனுடைய ஹிதாயத்து தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில வாழ்வதற்கும் ஒரு முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மௌத்தாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை விட பெரிய ஒரு அருள் வேற எதுவுமே இல்லை. அது நம்ம எடுத்து பார்த்தா அது நாமளா நேடினது கிடையாது, நாமளா தேடியதும் கிடையாது, நம்மளாக்கா அடைஞ்சதும் கிடையாது. நம்ம அத்தா முஸ்லிமு அம்மா முஸ்லிமு நாமளும் முஸ்லிம் ஆயிட்டோம் இல்லைங்களா? இதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க யாராவது உண்டா? ஒரு ஆளுதான் உண்டு, மீதி எல்லாம் வராதவங்களாக்கும். அப்படித்தானே? அப்ப நம்ம எல்லாம் இஸ்லாத்தை படிச்சு அந்த இஸ்லாத்தை புரிஞ்சு அதோடைய மதிப்பு கண்ணியம் மரியாதை அதோடைய சிறப்பு இது ஒன்றும் புரிஞ்சுட்டு வந்ததில்லை. அத்தா அம்மா முஸ்லிமு நாமளும் முஸ்லிமானதாக்கும். அப்படிப்பட்ட முஸ்லிமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு அருள் என்னவென்று கேட்டால் அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய அடிப்படையில ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளியிருக்கின்றார். அதுதான் ஷஹ்ரு ரமலான், இந்த மிக சிறந்த மாதம். நம்ம எல்லாம் இப்போ பராத்ராவுக்கு 3 யாசின் ஓதுனீங்களா? கேட்டா பதில் சொல்லுங்க. ஓதுனீங்க, மாஷா அல்லாஹ். யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது, நம்ம ஓதியாச்சு. நபிகள் நாயகம் ஓதி இருக்காங்களோ இல்லையோன்னு நமக்கு தெரிய வேண்டாம், அதற்கு சொல்லியாச்சு, நாம ஓதியாச்சு. கரெக்டு தானே? எதுக்கெல்லாம் 3 யாசின் சொல்லுங்க பார்க்கட்டும். 3 யாசின் எதுக்கு? பயான்னு நான் பயான் பண்ணான்னு தெரியும் எனக்கு. அப்படின்னா நீங்க தூங்கி விழுந்துருவீங்க. அதனாலதான் ஒரு இன்டராக்டிவ் மெத்தட்ல இந்த கிளாஸ் கொண்டு வரலாம். சொல்லுங்க பார்க்கட்டும், எதுக்கு 3 யாசின் எதுக்கு சொல்லுங்க. ஒரு யாசின் 3 யாசின் ஓதுனே அது எதுக்குன்னு தெரியாது. ஓத தெரியாதவங்க அஜர்த்தை கூப்பிட்டு ஓத வச்சிருப்பாங்க இல்லையா? ஒண்ணு ஆயில் நீட்டுறதுக்கு, இன்னொன்னு ரிஸ்க்குக்கு, இன்னொன்னு மன்னிப்புக்கு, பாவம் மன்னிப்புக்கு. ஒரு 85-90 வயசான ஒரு மூதாட்டியும் ஒரு யாசின் ஓதிட்டு உண்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு விசா. இப்பவே இந்த 90 வயசு இருக்கிற ஆளை வச்சு பயங்கரமான பாதிப்பு உண்டும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு மௌத்தாகிறதுக்கு மனசு இல்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் வாழணும்ன்ற அடிப்படையில தான் உண்டு. நபிகள் நாயகம் அப்படி துவா செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா இல்ல. நபிகள் நாயகம் அந்த மாதிரி ஆயுள் நீட்டுவதற்காக துவா செஞ்சதே கிடையாது. நிறைய துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். சோம்பேறித்தனத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் என்ன பாதுகாக்கணும். அதே போன்று குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஃபக்ர்ல இருந்து வறுமையிலிருந்து பாதுகாக்கணும். அப்படி நிறைய துவா உண்டு. எங்கேயாச்சும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள் நீட்டணும்னு சொல்லி துவா செஞ்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஆனா நாமளும் எல்லாம் ஆயுள் நீட்டுறதுக்கு துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா நாளைக்கு இப்போ மௌத்து வர்றதானே என்ன போறதுக்கு ரெடியா? இல்ல, ரெடி. ஆமா, கையில இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம போறதுக்கு ரெடியா இருந்ததுன்னா அவ்வளவு தெரியும், அங்க போனா தெரியும். நம்மளை பொறுத்தவரை நம்ம மௌத்துக்கு நாம பயப்படுறோம். அதனாலதான் இந்த யாசின் ஓதி எப்படியாச்சும் ஆயுசு கூட்டணும்னு நினைக்கிறது. போறதுக்கு ரெடியான பின்ன அந்த யாசின் ஓத வேண்டிய அவசியம் இல்லையே. பின்ன எதுக்கு யாசின் ஓதுறீங்க? போறதுக்கு ரெடிங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு யாசின் ஓதி ஆயுசு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, விண்ணப்பம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்போ மடி கணவன்றைக்கு வழி போயிடுன்னு சொல்லு மலையாளத்துல இல்லையா? போறதுக்கு பயமுண்டோ, அதனாலதான் நாங்க போறதுக்கு ரெடி இல்லை. எப்படியாச்சும் யாசின் ஓதி அது சொல்லி ஒரு 50 வயசு 80 வயசோ 90 வயசு மற்றவங்களுக்கு நம்மளால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இங்க மௌத்தாகிறதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படியாக்கும் நம்மளோடது. இப்போ
இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு ஒரு துவா தான் செஞ்சிட்டோம். அது என்னன்னு கேட்டா, உம்ரன் ஃபீ தஆதிக தவீலா, இறைவா நீ கொடுத்த ஆயுளை உன்னுடைய மார்க்கத்திலே உன்னை அடிபணிந்தவனாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் அளிப்பானாக. ஆயுள கொடுக்கப்பட்டு அவனை மறந்து மனம் போன போக்கில வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வரக்கூடாது. மாறாக முழுக்க முழுக்க உன்னை நம்பி உன்னை அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தா போதும், இல்லைன்னா அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். அதுதான் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு துவா. ஆனா அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதம் வந்துவிட்டால், ரஜபு மாதம் வந்துவிட்டால் அவர் துவா செய்வாரு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அதுவரை ஆயுள் நீட்டுறதுக்கு விருப்பப்படாத, விண்ணப்பம் கொடுக்காத நபிகள் நாயகம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபான்லும் நீ பர்க்கத் செய்வானாக, இன்னொரு ரமதான் கூட அடைவதற்கு எனக்கு நீ வாய்ப்பளிப்பானாக. இன்னொரு ரம்ஜான் கூட சந்திக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் அதோடைய புண்ணியங்களும் அதோடைய எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அமல்படுத்துவதற்கும் எனக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்டு பாருங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாளைக்கு மறுமையில சுவனம் கிடைக்குமா? யாரும் சொல்ல மாட்டேங்குது. கிடைக்கும். எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஒரு குத்துமதிப்பா சொல்றதா இல்லைங்களா? அதாவது நீங்க அசான் கொடுத்ததுக்கு பிறகு துவா செய்யறீங்க. அந்த துவா என்ன? அது அர்த்தம் தெரியாது, அதாக்கும் பிரச்சனை. நீங்க எல்லாம் இப்ப வாங்கு கேட்டதுக்கு பிறகு துவா உண்டല്ലോ, என்ன துவாட அர்த்தம்? அதுக்கு அஜர்த்துக்கு தெரிஞ்சா போதும், எங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்துல் காயிமா ஆத்தி முஹம்மதினல் வஸீலா வல் ஃபலீலா வத் தரஜத்தர் ரஃபீஆ வபஸஹு மகாமன் மஹ்மூதா. எங்களுடைய நபிகள் நாயகத்துக்கு நாளைக்கு மறுமையில கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பதவிகள், மிக சிறந்த தரஜா, மகாமன் மஹ்மூதா, அதெல்லாம் எங்களுடைய நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நானும் நீங்களும் துவா செய்யும் போது நபிகள் நாயகத்துக்கு சுவனம் மட்டுமல்ல, அனைத்து நபிமார்களை விட ஒரு சிறந்த போஸ்ட்ல, ஒரு பொசிஷன்ல, ஒரு தரஜாயில அவர் அங்கே வெறும், அதுல சந்தேகமே இல்லை. அவருடைய ஷஃபாத்துல தான் நாளைக்கு நானும் நீங்களும் எல்லாம் அந்த சுவனத்தை போய் அடையும். இல்லை என்றால் நம்மளுடைய காரியம் அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் கூட என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு ரம்ஜான் கூட கிடைக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நாம நினைக்கணும், ரம்ஜான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே விஷயம் நமக்கு இன்னொரு அடிப்படையில சொல்லி தர்றாரு. லவ் யஅலமுல் இபாது மா ஃபீ ஷஹ்ரி ரமலான், இந்த ரம்ஜான்ல என்ன உள்ளதுக்கி வச்சிருக்குதுன்னு மட்டும் என்னுடைய அடியார்கள் தெரிஞ்சிருந்தால், லதமன்னத் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தார்கள் விரும்புவார்கள், அவர்கள் ஆசைப்படுவாங்க. என்ன? நகுனஸனத குல்லுஹு ரமலான், இறைவா காலமெல்லாம் எங்களுக்கு இந்த வருஷம் பூரா எங்களுக்கு ரம்ஜான் ஆக்கணும்னு சொல்லி நீங்க துவா செய்வீங்க. ஆனா அது துவா செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, லவ் யஅலமுல் இபாது மா ஃபீ ஷஹ்ரி ரமலான். இப்ப ரம்ஜான்ல என்ன உள்ளதுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நான் இந்த ரம்ஜான்ல இருக்குது, எவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுல கிடைக்குதுன்னு எனக்கு உங்களுக்கு தெரியாது. ஆதலால் நாம சாதாரணமா இந்த ரம்ஜானை எடுக்கிறோம். இங்க பாருங்க, இந்த ரம்ஜான் நம்மளுடைய நெருங்கக்கூடிய நேரத்துல நாம நடத்த வேண்டிய தயாரெடுப்பு என்ன என்பதுதான் நம்மளுடைய அடிப்படை விஷயம், இன்னைக்கு இங்க பேச வேண்டிய விஷயம். நமக்கு ஒரு விருந்தினர் வரக்கூடிய நேரத்துல நம்ம அந்த வீடை தயார் பண்ற மாதிரி, ரம்ஜான் வரக்கூடிய நேரத்துல நாம எல்லாம் நனைச்சுகுழின்னு சொல்றோம் நம்ம ஊர்ல எல்லாம். இங்க உண்டோ நனைச்சுகுழி? உண்டோ? நனைச்சுகுழின்னா ரம்ஜானுக்கு முன்னதாக வீடு பூரா சுத்தப்படுத்துவாங்க. இந்த தலையாணி அதோட வர அது இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வீடு ஒட்டுமொத்தமா சுத்தம் பண்ணாங்க. பள்ளிவாசலே அந்த மாதிரி தான். இன்னைக்கு ஊட்டியில போனா பள்ளிவாசல் பூரா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் அப்படித்தான், பள்ளிவாசல்கள் சுத்தப்படுத்துறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, அதே மாதிரி இது பண்றாங்க. அதே போன்ற வீடுகளும் சுத்தப்படுத்துறாங்க. ஏன் அந்த மாதிரின்னு கேட்டா, ஒரு கெஸ்ட் வரும்போது நாம என்ன செய்வோம், நம்ம வீடு நல்லா பராமரிக்கும், நல்லா சுத்தப்படுத்தும். அதே போன்று ரம்ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வர்றதாகும். அதை சரிவர அவரை வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில நாம அந்த ரம்ஜானை வரவேற்பதற்காக நம்மளுடைய வீடு எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்கிறதாகும். அப்ப இங்க நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாம எப்படி தயார் பண்றதுன்னு கேட்டா, வீடு மட்டும்தான் சுத்தம் செய்யுது. ரம்ஜானை கொண்டு உட்கார வைக்கிறது எங்க? வீட்டுலயா?
எங்க கொண்டு வந்து உட்கார வைக்கணும்? அதனால பெருமாள் இப்ப இவரு கிராத் ஓதுனாரு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. எதுக்குன்னு கேட்டா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்குவா உடையவர்கள் ஆகுவதற்காகவும். அப்ப ரம்ஜான் வந்தா தக்குவா வரணும். தக்குவா எங்க? இந்த தக்குவா உண்டாகிறது எங்க? தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு கொடுத்திருக்காரு. இப்படி கை வச்சுட்டு அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, இங்கதான் தக்குவா, இங்கதான் தக்குவா, இங்கதான் தக்குவான்னு அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில அப்ப ரம்ஜானை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய இடம் எது? நம்மளுடைய கல்பு, நம்மளுடைய உள்ளம். நம்மளுடைய உள்ளத்துலதான் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அங்க மாசுபடைஞ்சிட்டு இருக்குதா, அங்க வேஸ்ட் இருக்குதா, அங்க நல்லா இருக்குதா, கிளீனா இருக்குதா, எப்படி இருக்குது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். போன ரம்ஜான்ல நாம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு பல மன்னிப்பு எல்லாம் கேட்டு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பல குற்றங்களும் குறவுகளும் எல்லாம் அல்லாஹ் கிட்ட எடுத்து சொல்லி மன்றாடி துவா கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட கல்புகளை எல்லாம் கிளீன் ஆக்கிடுச்சு. ஆனா 11 மாசம், அதுக்கு பிறகு 11 மாசம் நம்ம வந்து இப்ப என்ன பண்ணோம்? பாங்கள் இருக்குது, பல பொறாமை இருக்குது, பகமை இருக்குது, கோலுமூட்டி இருக்குது, அதே போன்ற நிறைய தப்பும் தீமைகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பொய் பேசி இருக்குது, அவதூறு பேசி இருக்குது, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டோம். இதெல்லாம் நம்மளுடைய கல்வில விட வேற வாங்கு கேட்கும். அடுத்து அல்ல ஒரு வாங்கு கேட்குது, அதுதான் கேட்டேன். அப்ப அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இங்க ரொம்ப வேஸ்ட் அப்படியே குவிஞ்சு கிடக்குது. இங்க பாவங்கள் எல்லாம் நிறைய நம்மளுடைய கல்வில உண்டு. இப்ப அந்த கல்வை வந்து கிளீன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஷாபான்ல இப்ப நீங்க வந்து ஷாபான் 15க்கு பராத்தராவுக்கு யாசின் ஓதுனேன்னு சொன்னோம் இல்ல, என்னன்னு கேட்டா நிஸ்ஃபும் மின் ஷாபான், ஷாபான்ல 15வது நாள் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி ஒரு ஹதீஸ் உண்டு. அதன் அடிப்படையில் யாக்கும் அன்னைக்கு நாம அது செய்யறது. ஆனா அதுல அந்த ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் சொல்றது உண்டு, அதுல கோட்டை விட்டுறோம். அது என்னன்னு கேட்டா, யாரு இதோட உள்ளத்துல இன்னொரு ஷஹனா இல்லையோ, ஷஹனா இருக்கிற ஆளுகள்கிட்ட கண்டிப்பா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குடும்ப உறவுகள் துண்டித்தவர்களிட்டையும் எந்த அமலும் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கப்பட மாட்டான். 2 சாரார். ஒண்ணு குடும்ப உறவுகள் துண்டித்தவர்கள், 2வது மக்கள் ஷஹனான்னு சொன்னா, முஷாஹின்னு சொன்னா மற்றவங்க மீது வெறுப்பு, காட்புணர்ச்சி, அதே போன்ற பகமை, பொறாமை, இதே போன்ற விஷயங்கள் எங்க உள்ளத்துல உண்டோ இருந்தா கண்டிப்பா ஷாபான்ல 3 யாசின்ல இந்த 300 யாசின் ஓதுனால அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இந்த குழந்தைய எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நடுறாங்க, அழுக வைக்க வேண்டாம். அப்ப இதுல என்ன செய்ய வேண்டும்னு கேட்டா, அண்ணல பெரும் என்ன சொல்றான்னு கேட்டா, அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இடையில 2 பேருக்கு இடையில அந்த மாதிரி ஏதாவது ஷஹனா மாபைன, அதாவது 2 பேருக்கு இடையில ஷஹனா இருந்தால், பகமை இருந்தால், வெறுப்பு இருந்தால், பொறாமை இருந்தால், அதே போன்று 2 பேருக்கு இடையில சண்டை இருந்தால், பேசாம சொல்லாம சலாம் இல்ல கலாம் இல்ல, என் மையம் கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசியில சொல்றதுண்டா இல்லையா? ஆமா. அப்படி எல்லாம் இருந்தால் அவங்க என்ன அமளி பாதி செஞ்சாலும் அல்லாஹ் வந்து அது அங்கீகரிக்க மாட்டான், அங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். நீங்க செய்யற அமல் ஒன்றும் அங்க பதிவு செய்யப்படாது. உங்களுடைய இந்த கிதாபுகள்ல மலாய்க்கத்துகள் எழுதுவோம், லா யன்ஃபது கவ்லி இல்லா லதீஹி ரகீபுன் அதீத். அந்த மலாய்க்கத்துகள் எழுதாம எந்த ஒரு வார்த்தையும் உங்களால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த எந்த அமலும் அல்லாஹ் வந்து அங்கீகரிக்க மாட்டான். நாளைக்கு நீங்க அங்க போயிட்டு என்ன அல்லாஹ், நான் 2027 நோம்பெல்லாம் எடுத்துட்டோம், நிறைய குரான் ஓதிட்டு இருந்தோம், நிறைய சதக்கா செஞ்சுட்டோம், ஒன்னும் இந்த மலக்கு எழுதிட்டு இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃபலூன மா யுமரூன். என்னுடைய மலாய்க்கத்துகள் எப்படி தெரியுமா?
அவங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யத்தான் தெரியும் தவிர மறுக்க தெரியாது. அதெல்லாம் அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அவங்க எழுதாம இருந்தா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டாகும். மலாய்க்கத்தை கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க 2 பேருக்கு சின்ன விஷயத்துக்கு சண்டை, சின்ன விஷயத்துக்கு 2 பேரும் பேசுறது இல்ல. இவங்க 2 பேரும் நாத்துரா இல்லைன்னா குழந்தையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாமனா மருமகன், அண்ணன் தம்பி, அது மாதிரி சகலை, அந்த மாதிரி யாராவது இல்லைன்னா வியாபாரத்துல ஒட்டுக்கா வேலை செய்யறவங்க, கமிட்டியில் ஒட்டுக்கா இருக்கிறவங்க, யாரோ 2 பேர். இவங்க 2 பேரும் அப்படி அவங்களோட தொடர்புகளும் மற்றும் நல்லா இல்லை. ஆதலால் கண்டிப்பா அமளி ஏற்றுக்கப்படாத. இப்ப நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு 1 lakh rupees இருக்கு, 1 லட்சம் ரூபாய் இருக்குது. ஒரு 5000 ரூபாய் எடுக்கணும். ஏடிஎம்ல கொண்டு போய் கார்டு சொருகினீங்க. ஏடிஎம் என்னது கேட்கும்? உங்களுக்கு பின் நம்பர் கேட்கும். அந்த நம்பர் கரெக்டா அடிச்சு கொடுக்கலன்னா எத்தனை லட்சம் இருந்தாலும் 5000 ரூபாய் கிடைக்குமா? இன்னும் சொல்ல மாட்டேங்குது. கிடைக்காதுதான். அதே போன்றுதான் நீங்க என்ன அமளி, இபாதத்து, திக்ரு, துஆ, ஸலாத்து, ஜகாத்து இதெல்லாம் செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிக்கணும் என்றால் ஒரு நம்பர் சரியாகணும். அது என்னன்னு கேட்டா ஹத்தா யஸ்தலிஹா. நீங்க எப்ப உங்களுடைய அந்த தொடர்புகள் சுல்ஹாகுதோ, எப்ப நல்லா ஆகுதோ அது வேற கண்டிப்பா உங்களுடைய எந்த அமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஆதலால் ரம்ஜான் வரக்கூடிய நேரத்துல இப்ப முதல்ல சுத்தம் பண்ண வேண்டியது எங்க? உள்ளம், நம்மளுடைய கல்பு. அந்த கல்பை சுத்தம் பண்றதுக்கு சாதாரணமா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஹஜ்ஜோட டைம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஹஜ்ஜுக்கு போற டைம்ல நீங்க பார்த்துட்டோம், எல்லாம் வீடு வீடா போயிட்டு சுயல சேரிட்டு வீடு வீடா போயிட்டு நம்ம என்ன செய்யும்? ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு மன்னிப்பு கேட்கும். அப்படித்தானே? இந்த ஊர்ல இல்லையா அந்த மாதிரி? உண்டு. எல்லா வீட்லயும் போய் அந்த ஆள் இதுவரை நம்மளை பார்த்தோன்னு சிரிச்சதும் கூட கிடையாது. அவர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு வீடும் ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்பாங்க. ஏதாவது இருந்தா பொருத்தப்பட்டுக்குங்க, விட்டு கொடுத்துக்குங்க, எங்களுக்கு மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி கேட்கிறோம். என்ன காரணம்? ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இது வேணும் இல்லையா? அதாவது உங்களுக்கும் இன்னொரு சகோதரருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் இது அங்கீகரிக்காது. 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 5.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 10-40 நாள் கடையெல்லாம் மூடி குட்டி பொண்டாட்டியை எல்லாம் விட்டு அங்க போறதாக்கும். அங்க போய் அல்லாஹ் அங்கீகரிக்கலைன்னா அது பெரிய நஷ்டம் இல்லைங்களா? அதனாலதான் இப்ப அந்த மாதிரி நீங்க ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க, அந்த ஆள் மன்னிப்பு கொடுக்கறது இல்லை. போயா வேலையை பார்த்தோம், இன்னும் எல்லாம் மன்னிக்கிற மாதிரி இல்லைன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹஜ்ஜுக்கு போகாம இருப்பீங்களோ? போயா வேலையை பார்த்தா நீங்க போயிருவீங்க. அவன் மன்னிச்சாலும் சரி, மன்னிக்கலன்னு சரி, அவ்வளவுதான் உண்டு உங்களோட மன்னிப்பு. அப்படி அல்ல. அது நல்ல ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுற வரை. அப்ப ஒருத்தரை மோசடி பண்ணிடணும், வியாபாரத்துல பங்கு வியாபாரம் எல்லாம் உண்டாகும். ஒருத்தரை மோசடி பண்ணிட்டு இருந்தோம், இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இல்லை 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அவனை ஏமாத்திட்டு இருந்தோம். இது ஏமாத்தினாளுக்கு நல்லா தெரியுமே, நான் அவனை ஏமாத்திட்டு இருந்தோம். ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன செய்யணும்? அந்த பைசா கொடுக்கணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்ட பொருத்தம் வாங்கிக்கணும் இல்லைன்னா. அப்போ ஹஜ்ஜுக்கு போகும்போது நாம இதெல்லாம் செய்யறது உண்டோ? நோம்புக்கு இது செய்யணுமா வேண்டாமா? ஹஜ்ஜுக்கு மட்டும் போதுமா? ஆமா, நோம்புக்கு முன்னாடி யாராவது வீட்டுல போய் பெல் அடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம், என்னக்கா ஒண்ணும் இல்ல, நோம்பு திறக்கிறதாச்சே, நானும் நமக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் உண்டല്ലോ, அது கொஞ்சம் மன்னிக்கணும், அது பேசுறதுக்கு வந்ததாகும். நீங்க யாராவது போயிருக்கீங்களா? உங்க வீட்டுல யாராவது வந்திருக்காங்களா? அப்ப உங்க நோம்பு என்னாச்சு? தீபாவளி அவ்வளவுதான். ஆதலால் இப்ப செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா கல்வி கிளீன் பண்ணிட்டோம். முதல்ல நனைச்சுக்குழி நடத்த வேண்டியது எங்கன்னு கேட்டா கல்வில. நம்மளுடைய கல்வியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களும் மாற்றணும். பசங்க நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பையன் நல்லா இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா தப்பும் எல்லாம் அடாவடித்தனும் எல்லாம் பண்ணும். அத்தா பையன் கிட்ட எப்பவும் சொல்லுடே அப்படியெல்லாம் செய்யாதுடா, அப்படியெல்லாம் பண்ணா பெரிய கஷ்டமாக்கும், அப்படா எல்லாம் தண்டிக்கும், இதெல்லாம் சொன்னாலும் சாயங்காலத்துக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவான். ஒரு நாளைக்கு இவனுக்கு ஒரு படிப்பை கொடுக்கணும்னு சொல்லி, இவனுக்கு ஒரு பாடம் போகட்டும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? இன்னைக்கு நீ என்ன பண்ண? நான் அவனை கல்லெடுத்து அடிச்சேன், இந்த கல்லெடுத்துட்டு இந்த கண்ணாடி உடைச்சேன், அவனை திட்டுனேன், இவனை ஒரு பொய் பேசினேன், இது பண்ணேன்னு சொல்லி அவன் படிப்படியா அப்படி அவர் ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு ஆணி அந்த டோர்ல அடிக்கும், கதகுல ஒவ்வொரு ஆணி அடிக்கும்.
அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து செஞ்ச பாவங்களை எல்லாம் சொல்லும். அப்பப்பா அப்படி ஒரு நாளைக்கு பார்த்தா டோர் பூரா ஆணியாச்சு. பையனை குமிச்சு காமிச்சு, டேய் பாரு எப்படி உண்டும் பாரு. அவன் பார்த்தா அவன் வியப்படைஞ்சிருச்சு, பயங்கர அஜபாயிருச்சு. இவ்வளவு பாவம் நான் செஞ்சிருக்கோம், அவருக்கு ரொம்ப இதாயிருச்சு. சரி எப்படியாச்சும் என்ன செய்யறதாப்பா, இனி நான் என்ன செய்யறது, இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, எனக்கு மன்னிப்பு உண்டா, எனக்கு விடுதலை உண்டா, இதுல இருந்து விமோசனம் உண்டா, என்ன செய்யறது? அதுக்கு நீ இன்னல் ஹசனாத்த யுதுஹபிரு ஸய்யிஆத் இல்லையா, நன்மை நீ செய்யும் போது தீமை வந்து மாய்க்கப்படும். அதனால் வந்து நீ என்ன செய்ய, யார் யாருகிட்ட என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோ அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வா. அங்க போய் கேட்டுட்டு வந்து ஒரு அணி கட்டுற, அப்புறம் நீ நிறைய நன்மை செய்ய, அப்பதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு அணியா அதுல இருந்து கழட்டி எடுத்துக்கலாம். அங்க போய் அப்படி பார்க்கும்போது தீமை செய்யற மாதிரி அவ்வளவு லேசான விஷயம் இல்லை நன்மை செய்யறது. நன்மை செய்யறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. தீமை எப்படி வேணாலும் செய்யலாம், கண்ணா பின்னா திட்டலாம், அது பேசலாம், அவரை பற்றி இவரை பற்றி அது இது எல்லாம் நிறைய பண்ணலாம். ஆனா நன்மையான விஷயங்கள் செய்யறது ரொம்பவும் கஷ்டம். அப்படி எல்லாம் சொல்லி கடைசியில ஆணி எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாச்சு, எல்லா தப்புக்கும் பதிலா நன்மை செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தப்பிச்சிருச்சல்ல. அத்தா கிட்ட கேட்டேன், அத்தா எனக்கு மன்னிப்பாயிருச்சல்ல, நான் தப்பிச்சிருந்தேன்ல, இனி அல்லாஹ் என்ன தண்டிக்க மாட்டேன்ல. அப்பா அத்தா என்ன சொல்லிச்சு தெரியுமா, அந்த கதைக்கு நீ பாரு, முதல்ல கதை எப்படி இருந்துச்சு, இப்ப கதை எப்படி உண்டோ, நிறைய ஓட்டையா இருக்குது. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு மோசமான வார்த்தை பேசி, ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட பேசி அவரோட உள்ளத்துல பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கும். நான் அன்னைக்கு அந்த இதுல சொன்னதா, சரி நீ மன்னிச்சுக்கா, ஒரு வார்த்தை சாரி, நீங்க முடிச்சாச்சு. அவனோட உள்ளத்துல அந்த காயம் போயிருக்காது. கல்லில் அடிச்சால் அது காயம், சொல்லில் அடிச்சால் ஆறாது இல்லைங்களா, பாட்டு கேட்டிருந்தല്ലോ. ஆமா, சொல்லில் அடிச்சால் ஆறாது. சில நேரத்துல அந்த சொல்லு நமக்கு அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் அவனுடைய உள்ளத்துல ஏற்பட்ட காயம் அது சாதாரணமா விஷயம் கொண்டு மாறாது. ஆதலால் வந்து நீங்க என்ன செய்யணும் வேணுங்க, அவங்ககிட்ட சரியாக மனப்பூர்வமான மன்னிப்பு அல்லாஹ்விட்டையும் கேட்கணும். இங்க பாருங்க, அல்லாஹ் வந்து இந்த மதத்தை இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த விஷயம் உண்டு. எது தெரியுமா, இறைவனுக்கு நீங்க செய்யற விஷயம் அல்லாஹ் அங்கீகரிக்கணும்னா மனிதனுக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு நல்லா ஆகணும், இல்லைன்னா அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இப்ப பாருங்க, இந்த சூரத்து தெரியாதவங்க யாரும் இருக்காது இதுல. அதுல அர்த்தம் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டா அதுவும் இருக்காது. டெய்லி ஓதும், ஆனா அதோட மொழியாக்கம் தெரியாது. அதுல இறை நிராகரிப்பாளன் யாரு, நாத்திகன் யாரு, கடவுள் இல்லைன்னு சொல்றவர் யாரு, மறுமை தீர்ப்பு நாள் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் யாரு தெரியுமா, ஆய்த்தா நீ பார்த்தாயா, அல்லது தீனை பொய்யாக்கக்கூடியவனை பார்த்தாயா. அனாதையை வந்து துரத்தி விடுவான். ஏழை எளியவனுக்கு உணவு அளிப்பதற்கு தூண்ட மாட்டான். அவனுடைய தொழுகையில ரொம்ப பாராமுகமாக இருப்பான், ரொம்ப அசட்டையா இருப்பான். இப்ப பாருங்க, தொழுகைக்கு முதல்ல என்ன சொல்லிச்சு புரியல. ஏழை எளியோட பிரச்சனை, எத்தீமோட பிரச்சனை, மனிதனோட பிரச்சனை முதல்ல சொல்லிச்சு. அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்க்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பற்றி சொல்லி இருக்குது. அப்படித்தானே, அல்லாஹ்க்கு கிடைக்க வேண்டிய நீங்க செய்ய வேண்டிய கடமையை பற்றி எப்ப சொல்லிச்சு, ரெண்டாவது தான் சொல்லிச்சு. மூணாவது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு. அப்ப எதுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கு, மனிதனுக்கு கொடுத்திருக்கா அல்லாஹ் கொடுத்திருக்கா, மனிதனோட பிரச்சனைகள். அதனால தான் நீங்க ஹஜ் செய்யறதுக்கும் நோன்பு வாழ்க்கிறதுக்கும் எல்லாம் போறதுக்கு முதல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கணும். இப்ப நீங்க பாருங்க, ஒருத்தர் மௌத்தாயிருச்சு, அந்த ஜனாசா அங்க கொண்டு போய் வச்சிருச்சு. தூக்கம் வருதா இல்ல, ஜனாசா அங்க கொண்டு போய் வச்சிருச்சு. அப்புறம் என்ன சொல்லு, நம்ம அங்க கொண்டு போய் வச்சுட்டு என்ன, இந்த மையத்து யாருக்காவது, இந்த ஜனாசா இந்த மௌத்தான இந்த நபர் யாருக்காவது ஏதாவது கொடுக்கறதுக்கு இருந்தா அதெல்லாம் அவங்க பையன் கிட்ட வாங்கிக்கிங்க சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுவாங்க. மனிதனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம ஒரு வாங்குக்கு பதில் சொல்லியாச்சு, அதனாலயாக்கும் இப்ப பேசுறது. மனிதருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து அங்கிருந்து கொடுக்காம இந்த ஜனாசை எடுக்க விட மாட்டாங்க இல்லையா. உண்மையில அல்லாஹ் என்ன சொல்லணும், அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் கடன் உண்டுவாங்க, மனிதனுக்கும் கொடுக்க வேண்டிய கடனும் உண்டு.
அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய கடன் என்ன? மனிதனுக்கும் கொடுக்க வேண்டிய கடன் உண்டு. ஜனாசா எடுக்கும்போது இதுல எந்த கடனை வீட்ட சொல்லியிருக்கு? அல்லாஹ்க்கு என்ன கடன்? அவர் 2 வருஷம் தொழுகல, 3 வருஷம் நோன்பு வைக்கல, இது யாருக்கு கடன்? அல்லாஹ்க்கு. 2 லட்சம் ரூபாய் 2 பேருக்கும் கொடுக்கறதுக்கு உண்டு, அது யாருக்கு இருக்கிற கடன்? மனுஷனுக்கு. அல்லாஹ் என்ன சொல்லணும்? உனக்கு இருக்கிற கடன் நீ யார் அனுப்பியோ, இல்லைன்னா அடிதடிக்கு ஆளை விட்டோ, சட்டையை பிடிச்சு விடுத்தோ, எப்பயும் நீ வாங்கிக்க. எனக்கு வேண்டிய கடன் தீர்க்காம நீ ஜனாசா எடுக்க கூடாது. அப்படித்தானே அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்லணும். என்ன வழங்குறது இல்லையா? மலையாளத்தில் பேசுறோமோ? புரிஞ்சுதா? அப்படிதான் அல்லாஹ் சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி இருக்குது? அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை நான் மன்னிப்பான், இல்லைன்னா நான் தண்டிப்பேன், ஏதாவது பண்ணுவேன். ஆனா மனுஷருக்கு இடையில, மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடியது முடிச்சுட்டு அனுப்பினா போதும். இப்ப நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்க்கு இருக்கிற கடன் முடிச்சுட்டு அங்க எடுத்தா போதும் ஜனாசான்னு சொன்னா, அத்தா 3 வருஷம் தொழுதுட்டும் இல்லை, 2 வருஷம் நோம்பு விட்டுட்டும் இல்லை, யார் ஏற்றெடுக்கணும்? சொல்லுங்க. பெரிய பையன் இல்லையா? முடியுமா? அப்படி ஒரு சட்டம் மட்டும் இருந்திருந்தா தடி எடுத்து தொலை வைப்பாங்க அத்தாவ. அப்படிதானே? மனுஷா நீ தொழுகல கடைசியில் என் மண்டையில வரும், நீ தொழுகு பாரு. அப்படி ஒரு சட்டம் உண்டாயிருக்கணும் இல்லையா? இருந்திருக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லிச்சு கேட்டா, மனிதனோட பிரச்சனை இல்லை, அல்லாவோட பிரச்சனை இல்லை, மனிதனோட பிரச்சனை. ஆதலால் நோம்புக்கு நாம தயார் பண்ணும் போது முதல் நம்மளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை நல்ல அடிப்படையில மாத்தணும். இப்போ போன வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்ன வெள்ளிக்கிழமை எல்லாம் நீங்க பயான் கேட்டிருப்பீங்க பள்ளிவாசல்ல. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ரமலானோட சிறப்பு அப்படியே வாய்களையே பேசும். ஆனா இது ரமலான் அங்கீகரிக்கணும், இது வேணும்ன்றது சொல்ல மாட்டாங்க. இதுதான் அடிப்படை. இது இல்லைன்னா நீங்க நோம்பு நோட்டு காரியம் இல்லை. ஏன்னா அங்க அக்கௌண்ட்ல ஏறாது, அங்க பதிவாகாது. சரிதானே? ஓகே. அப்புறம் நமக்கு இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கின்றான். நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அந்த உண்மையான நபி அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எப்படின்னு கேட்டா, ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல்லாஹ், ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய மாசம், இறைவனுடைய மாதம். ஷஹ்ரு ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்றது என்னுடைய மாதம். ஷஅபானுல் முத்தஹிர் ரமலானுல் முகஃபிர், ஷஅபான் என்பது தூய்மைப்படுத்த வேண்டிய மாசம், ரமலான் என்றது உங்களுடைய பாவங்களை எல்லாம் எரிச்சு களைய வேண்டிய மாசம். புரிஞ்சுதா? அப்ப ஷஅபான் என்ன மாசம்? ஷஅபானுல் முத்தஹிர், முத்தஹிர்னா தத்ஹீர் செய்ய வேண்டிய மாசம். இந்த மாசத்துலதான் நீங்க உள்ளத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தணும். இப்போ உங்க வீட்டுல அந்த வாஷ் பேசின் இருக்குல்ல, கை கழுகுற இல்லையா, அதுக்கு பக்கத்துல கை கழுகுறதுக்கு என்னமோ ஒரு வச்சிருக்குமே, ஹேண்ட் வாஷ். ஆமா. மூஞ்சி மட்டும் கழுகுறதுக்கு ஃபேஸ் வாஷ், முடி கழுகுறதுக்கு ஷாம்பு, பாடி கழுகுறதுக்கு சோப்பு, இல்லைன்னா சோப் ஆயில், என்ன பாடி வாஷ் இல்லையா, பாடி லோஷன் ஏதாவது ஒண்ணு உண்டு. நிலம் எல்லாம் விருத்தி பண்றதுக்கு ஃப்ளோர் வாஷ், பாத்திரம் கழுகுறதுக்கு டிஷ் வாஷ். அப்பாஸ் சொல்லி ஒருத்தர் சாரு போட்டு வருவாரு, என்னது டாய்லெட் கழுகுறது கோசட், அது என்ன ஹார்பிக். இந்த மாதிரி நிறைய லோஷன் உண்டும். நான் கேட்கறது, நம்மளுடைய கல்புல எந்த லோஷன் போட்டு கிளியர், என்ன லோஷன் வச்சு நம்ம கிளியர் பண்ணோம், எதை வச்சு கிளீன் ஆக்கணும்? க்ளோசெட்டை விட மோசமா கிடக்குது ஹார்பிக்கு. அப்புறம் லோஷன் வேணுங்க ஜி, இறையச்சம் சொல்லிக்கிறீங்க. லோஷன் தான் நான் கேட்டேன், லோஷன் உங்ககிட்ட இருக்குது. ஆனா அந்த லோஷன் நம்மளுடைய சுயநலத்துக்கு தான் எடுக்கிறேன் தவிர அல்லாஹ்க்காக எடுத்தே கிடையாது. புது சுடிதார் வாங்கி தரணும்னு சொன்னாங்க, குடுக்கல மாட்டேன்னு. அழுதுறீங்களா இல்லையா? ஆமா, கண்ணீர் அழுதுருச்சு. இந்த இது என்ன ஆர்னமெண்ட் ஒண்ணு மாற்றி கொடுக்கணும்,
இந்த கம்மல் மாத்தணும், இந்த செயின் மாற்றணும், மாத்தி கொடுக்கல. அழுதீங்களா இல்லையா? வீட்டுக்கு போகணும், அழுதீங்களா இல்லையா? கண்ணீர் விட்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய சுயநலத்துக்கு. ஒரு நாளைக்காவது அல்லாஹ் விட்ட இறைவா, நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேனே, எனக்கு மன்னிப்பு கொடுன்னு சொல்லி கதறி அழுது உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருந்தா, ஜக்கரல்லாஹு ஹாலியன் ஃபாலத் ஐனாஹு, அல்லாஹ்வை நினைவு கூறி இறைவனை நினைச்சு கண்ணில இருந்து அந்த தண்ணீர் இப்படியே வந்துருச்சுன்னா, அந்த லோஷன்ல தான் என்ன கழுகணும். அந்த லோஷன் இருந்தா கையில இல்லையா? இருக்குது. ஆனா இந்த காரியத்துக்கு நம்ம எடுக்கிறது இல்ல. அப்ப அதனால் காலையில இப்ப எத்தனை மணிக்கு சுபை? சுபை எத்தனை மணிக்கு? 6:30. சுபை அசான் 5:30. அதுதானே சுபையா? இந்த தொழுகிறதெல்லாம் நான் கேட்டேன். சுபை எத்தனை மணிக்கு? 5:30. 5:35 அசான் கொடுக்கும். அதுதான் சுபையோட டைம். பள்ளிவாசல் அப்போ தொழுகுதுன்றது இல்ல, சுபையோட டைம் அதுதான். 5:30 தொழுகை இருந்தா 5 மணிக்கு எழுந்திருச்சுங்க. அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திருச்சு தஹஜ்ஜுத் தொழுகிறது. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நாம செஞ்ச என்னென்ன அடாவடித்தனம் பண்ணியிருக்குது, என்னென்ன கோல்பால் பண்ணிருக்கு, என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணியிருக்குது, என்னென்ன இதெல்லாம் செஞ்சிருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதெல்லாம் இறைவன்கிட்ட எடுத்து சொல்லி அழுகிறது, மன்னிப்பு கேட்கறது. அப்ப தானா கண்ணிலிருந்து அந்த தண்ணீர் வரும். அதுல தான் உங்களுடைய கல்வை தூய்மைப்படுத்தணும். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அடிப்படையில அந்த ரம்ஜானை நீங்க அங்க வரவேற்கணும். நீங்க விருந்தினர் நேர பாத்ரூம்ல கொண்டு உட்கார வைப்பாங்க. எங்க உட்கார வைப்பாங்க? பெட்ரூம் இல்லையா? அங்க ஜட்டி போட்டிருப்பாங்க, பாவடை கிடக்கும், நல்லா கிடக்கும், அங்கே கொண்டு ஓடுவாங்க. இல்ல பின்னங்க ஆபீஸ் ரூம்ல இல்ல, ஒரு ஆபீஸ் ரூம்ல நீட்டா இருக்கும், அங்க நீட்டா இருக்கும். மற்ற ரூமுகள் எப்படி இருந்தாலும் அங்க நீட்டா இருக்கும். அதே போன்று நமக்கு நீட்டான ஒரு இடம் வேணும் ரம்ஜானை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு. அது வேற ஒண்ணும் இல்லை, நம்மளோட கல்பு. இன்ஷா அல்லாஹ். இனி ரெண்டாவது ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த ரம்ஜான்னால, இந்த நோம்பினால, நோம்போட புண்ணியத்தை பத்தி ஒன்றும் நான் பேசுறது இல்லை. ஏன்னு கேட்டா நிறைய நீங்க கேட்டிருக்கீங்க, அதோட சவாப்பை பற்றி எல்லாம் அஜர்த்து மாதிரி சொல்லுவாங்க. இனி அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல இருக்கிற ஆளுங்க குத்துபாக்கெல்லாம் போயிட்டு வந்தா இன்னைக்கு என்ன பயன் பண்ணீங்கன்னு கேளுங்க. இல்லடி நான் நல்லா தூங்கினேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா அங்க அரபியில சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பின்ன உங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேற பள்ளிவாசலுக்கும் போக மாட்டீங்க. ஆக ஏதாவது நேர்ச்சா கந்தூரி அது இருந்தா தான் போறது இல்லையா? அப்படித்தானே? அதெல்லாம் இல்லைன்னா தர்காக்கு போகும். எல்லாமே பள்ளிக்கு நம்ம போக மாட்டோம். படத்துக்கு போவோம், இல்லைன்னா ஷாப்பிங்க்கு போகும், அவுட்டிங்க்கு போகும். ஆனா பள்ளிக்கு மட்டும் போகக்கூடாது. பள்ளிக்கு போறதா? வேற எல்லாத்துக்கும் போகலாம், அங்க இருக்கட்டும். நான் அதை பற்றி அதிக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் போயிருக்காங்களா? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த குழந்தை அழுகும்போது நான் என்ன சொன்னேன்? குழந்தை எடுத்துட்டு அப்படி போங்கன்னு சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சூறாவை ஓதுவாரு. அந்த நேரத்துல குழந்தை அழுத உடனே சூறா கம்மி வேணும். தொழுகை முடிச்சுட்டு என்ன சொல்லும் தெரியுமா? அந்த குழந்தைய அழுக சத்தம் கேட்ட உடனே அதோட தாயோட மனம் வலிக்கும், ஆதலால் நான் சூரத்து கம்மி பண்ணேன் சொல்லு. அப்ப அந்த குழந்தைய எடுத்துட்டு இந்த தாயார் எங்க எதுக்கு வந்துச்சாங்க சொல்லுங்க? தொழுகைக்கு. நமக்கு ஒண்ணும் வேண்டாமோ? வேண்டாம், சிறுபடுங்க, நம்ம அப்படி போலாம், பரவாயில்ல. இதுவரை அப்படி போயிருச்சല്ലോ, இனியும் அப்படி போலாம். நமக்கு இது ஒன்றும் வேண்டாம். நமக்கு அந்த சீரியல் உண்டும், காட்சி உண்டும், வாட்ஸ்அப்ல ரீல்ஸ் உண்டும், அதே மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் உண்டும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய நேரம் அப்படி போட்டோம். அவங்க போயிட்டு அதாவது இல்மு கேட்டுட்டு அவங்களும் அப்படி போகட்டும் இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தான். நீ சொல்ல வேற விஷயம் என்ன கேட்டா, உண்மையில இந்த அமளி இபாதத்துகளுடைய நோக்கம் என்ன, அதுதான் நம்ம புரியணும். எதுக்காக அமளி இபாதத்து? நோம்பு நம்மள இப்போ பிரஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாம் உண்டும். அதெல்லாம் வச்சுட்டாக்க நோம்பு எடுக்கிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நோம்பு எடுத்துட்டு அந்த நோம்பின் தேட்டம் என்ன, நோம்பினால என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, நம்ம கிட்ட எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது, இதுதான் அடிப்படை விஷயம். ஒரு ஆசாரி கிட்ட ஒரு மரம் கொடுக்கறது, நீங்க ஒரு சிற்பி அவர்கிட்ட கொடுத்தா அவர் அழகான ஒரு சிற்பத்தை உருவாக்கி தருவாரு. இந்த சிற்பம் எங்கிருந்து வந்தது? ஒரு மரத்துல இருந்து ஒரு மரம் கொடுத்துட்டு அந்த மரத்துல இருந்து அழகான சிற்பம் கொண்டு வந்துச்சு. நீங்க சொல்லுங்க. அவங்க கேட்டா எல்லாம் அவர்கிட்டே கேட்டா சரி வராது. நீங்க சொல்லுங்க, இந்த சிற்பம் எங்கிருந்து வந்தது? அந்த மரத்துல ஆல்ரெடி உண்டும்.
அந்த சிற்பத்தை கண்டுபிடிச்சது எப்படி? சிற்பம் அல்லாததை எல்லாம் செதுக்கி மாத்திடுச்சு. சிற்பம் அல்லாத எல்லாத்தையும் செதுக்கி மாற்றும் போது சிற்பத்தை கிடைச்சது. அப்படியே ஆமா, சரி. அப்போ இதே போன்று நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனுஷன் உண்டு. கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குழந்தையாகத்தான் நம்ம பிறந்தோம். அன்னைக்கு நமக்கு பொறாமை இல்லை, கோபம் இல்லை, அதே மாதிரி இந்த மாதிரி மற்றவங்க வெறுப்பு இல்லை, பகமே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு இன்னைக்கு இப்ப என்னாச்சு? இதெல்லாம் வந்துடுச்சு. அப்பதான் பழைய ஏற்கனவே அந்த சிற்பத்தை அந்த ஆசாரி அந்த சிற்பி கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த உண்மையான தூய்மையான மனுஷனை நாம தேடி போறதாக்கும். நம்ம வாழ்க்கையில இருந்து இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செதுக்கி மாத்தணும், அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும். நல்ல அழகான ஒரு மனுஷனாக நம்ம மாற்றி எடுக்கணும். நம்மளுடைய நற்குணமுடைய ஒரு ஆளாக மாறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்னக லஅலா குலுகின் அலீம், நிச்சயமாக நல்ல அழகான நற்குணமுடைய ஆளாக உங்களை நான் அனுப்பியிருக்கிறேன். மிக சிறந்த நற்குணங்களுக்கு உடமையாக இருக்கக்கூடிய ஆளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பழக்கங்கள், நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல், ஆளுகள்கிட்ட பழகிறது, பேசுறது, நடக்கிறது, எல்லாத்திலையும் மிக சிறந்த நற்குடைய ஆட்களாக நம்ம மாறணும். அதுதான் தொழுகையின் நோக்கம், அதுதான் நோம்பின் நோக்கம், அதுதான் ஜக்காத்தின் நோக்கம், அதுதான் ஹஜ்ஜின் நோக்கம். தொழுகையின் நோக்கம் பாருங்க, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை எதுக்குன்னு கேட்டா மானக்கேடான மோசமான விஷயங்களிலிருந்து ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது இல்லைன்னா அது தொழுகை கிடையாது. இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன் அந்த பேனா கொஞ்சம் கொடுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இதுல மஷி இல்ல, இங்கு இல்ல, இதுல டியூப் இல்ல. சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு மயத்துல சொல்லுங்க, யோ எதுக்கையா அப்புறம் ஜோப்ல வச்சுட்டாரு கேட்பீங்களா இல்லையா? டைம் என்ன, இது ஓடுறது இல்ல, அப்புறம் எதுக்கையா அது கேட்பீங்களா இல்லையா? அப்ப இது எதுக்கு? ஜாட மக்க மத்தியில ஒரு பந்தாக்குதா? இதோட பர்பஸ் என்ன? டு ரைட், எழுதணும், அதுதான் அதோட பர்பஸ். எழுதுறதுக்கு உதகாத ஒரு பேனா மக்கள் மத்தியில எனக்கும் பேனா உண்டுன்னு காமிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தன் வச்சுட்டு நடந்தா அது எவ்வளவு பெரிய அடாவடித்தனம் யோசிச்சு பாருங்க, இல்லையா? அப்படிதானே? அதே போன்றுதான் ஒருத்தர் தொழுகையாளி, அப்புறம் அவரு 5 நேரம் தொழுகிறாரு, ஆனா அவரு மோசடி பண்றாரு, அவரு மோசமான வார்த்தைகள் பேசுறாரு, மோசமான நடவடிக்கை செய்யறாரு, அதெல்லாம் செய்யுது. ஆனா தொழுகை அதுல இருந்து ஒண்ணும் அவனை தடுக்கிறது இல்லை. எழுதாத பேனா மாதிரி இந்த அவனுடைய தீமைகளில் இருந்து ஒன்னும் அவனை தடுக்காத ஒரு தொழுகை. அப்படி இப்ப நான் பாலக்காடு டவுன் பள்ளியில குத்துபா கொடுத்துட்டு இருந்தேன் 6-7 வருஷம். இப்போ புதுப்பள்ளித்தூர் பள்ளியில அப்போ அப்ப அங்க குத்துபா கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்ம குத்துபா தர்ற ஆளுன்னு ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம கிட்ட வருவாங்கல்லோ. 2 பேரும் வந்தாங்க, ஒரு ஆளு வந்தாங்க. நானும் ஒருத்தரும் ஒரு வியாபாரம், இது ஒரு பங்கு வியாபாரம் நடத்தி அவர் என்ன பயங்கரமா ஏமாத்திட்டாரு. நாசர் பாய் ஒண்ணு நீங்க இடப்படணும்னு சொன்னாப்படி. சரி நான் கூப்பிட்டு கேட்டா ஆளு யாருன்னு கேட்டா அந்த ஆளு எனக்கு தெரிஞ்ச ஆளுதான். அந்த ஆளுகிட்டயா நீங்க போய் வியாபாரத்தை பண்ணீங்க? ஒரு யாருகிட்டயாச்சும் கேட்க வேண்டாமா? அப்ப அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன்பா எதுக்குமா கேட்கணும்? அவரு சுபைக்கு முதல் செஃப்ல இருப்பாரு ஜி, தொஹர் அவருக்கு தான் வாங்கி கொடுப்பாரு, அசருக்கு அவரு தான் இக்காமத்து கொடுப்பாரு, மயிருக்கு வந்தா இஷாக்கு தான் போவாரு. அப்படி பள்ளியும் படிச்சவனும் இருக்கிற ஆளு எப்ப பார்த்தாலும் இப்படி இவ்வளவு தொழுகையால் இருக்கிற ஆளை பற்றி அந்த ஆளு மோசடி செய்வானா? அந்த ஆளு ஏமாத்துவானா? நினைக்குவோம் இல்ல. ஆனா இது எதுக்கு தெரியுமா? இது தொழுகையெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி கொண்டு நடக்கிறதாக்கும். நம்மளை பொறுத்தவரை நோம்புல அதே போன்று வல்லையத கவுல ஜூரி வல் அமலபிஹி லைசலில்லாஹி ஆஜா ஐயதது ஆமஹு வ ஷராபஹு. யாரு மோசமான வார்த்தையும் அதே போன்ற மோசமான நடவடிக்கையும் விட்டு விடவில்லையோ அவன் பட்டினி கிடக்கணும்னு அவசியம், பசி பட்டினியோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கொண்டு போய் அவனோட நோம்பு குப்பையில போடு. லைசலில்லாஹி ஆஜா, உன்னுடைய அல்லாஹ்க்கு இது வேண்டாம், கொண்டு போய் குப்பையில போடுன்னு சொல்லி இருக்கு. நம்ம கிட்ட மோசமான வார்த்தைகள் நம்ம கிட்ட வருதா? நோன்பு வச்சுட்டு ஆளுகளை கிட்ட மோசமா பேசுதோ?
பொய் பேசுதோ, அவதூறு பேசுதோ, அதே போன்று இட்டுக்கட்டான விஷயங்கள், அதே போன்று பல விஷயங்கள் நம்ம அப்படி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்தா அதெல்லாம் நம்மளுடைய நோன்பை நஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஆதலால் நோன்பு வெளிப்படையா சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய குணநலங்கள், உங்களுடைய கேரக்டர் பில்டிங் இல்லையா? ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, if wealth is lost, nothing you lost. If health is lost, something you lost. If character is lost, everything you lost. பணம் போனா ஒண்ணும் போகல, ஆரோக்கியம் போனா ஏதோ சிலது போயிடுச்சு. நற்குணம் போனால், கேரக்டர் போனால், நற்பண்புகள் போனால், பின்ன அவன் எவ்வளவு படிச்சுட்டும் காரியம் இல்லை, எவ்வளவு அழகா இருந்துட்டும் காரியம் இல்லை, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆயிட்டும் காரியம் இல்லை, அறிவாளி ஆயிட்டும் காரியம் இல்லை, எவ்வளவு பெரிய மேதை ஆயிட்டும் காரியம் இல்லை, அவனை விட மோசமான ஒருத்தம் வேற கிடையாது. ஆதலால் நோன்பு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு, நடத்தை, இது எல்லாம் தான் அட்ரஸ் செய்யுது, அது உருவாக்க போகுது. பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. காலையில எத்தனை மணிக்கு நம்ம நோன்புல என்ட்ரி ஆகுது? நோன்புக்கு என்ட்ரி ஆகிறது எத்தனை மணிக்கு? சார் சாப்பிட்ட உடனே. உதாரணமா சொல்ல போனா ஒரு 5 மணின்னு வச்சுக்கோங்க. 5:30 மணிக்கு அசான் கொடுக்குது, 5:15 நம்ம நோன்புல என்ட்ரி ஆகுது. 6:30 மணிக்கு நோன்பு திறக்குது. இப்போ ஒரு போலீஸ்காரு, அவரு யூனிஃபார்ம் போட்டாச்சு, டியூட்டில வந்துட்டாரு, யூனிஃபார்ம் போட்டாச்சு. யூனிஃபார்ம் போட்டு விட்டா கிரிக்கெட்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளாகும். யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படியே போற வழியில கிரிக்கெட் விளையாட்டு நடக்குது. இவர் அந்த யூனிஃபார்ம்ல போயிட்டு கிரிக்கெட் விளையாட்டுக்கு நிப்பாரா? நிக்க மாட்டாரு. அப்படி போற டைம்ல டாஸ்மாக்கு நிறைய பேரு டாஸ்மாக் முன்னாடி சரக்கு வாங்குறதுக்கு கியூ நிக்கிறாரு. இவரும் கொஞ்சம் சரக்கு அடிக்கிற ஆளுதான். அந்த யூனிஃபார்மோட போய் அங்க நிப்பாரா? நிக்க மாட்டாரு. என்ன காரணம்? அவரு டியூட்டியில இருக்கிறாரு. அந்த யூனிஃபார்முக்கு ஒரு டிக்னிட்டி உண்டு, அதுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கண்ணியம் எல்லாம் உண்டு. அது போட்டா அவர் அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார். காலையில 5:15 நீங்க நோம்போட யூனிஃபார்ம் போட்டீங்க, 6:30 மணி வரை அந்த யூனிஃபார்ம்ல இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? எந்த நோன்பு எந்தெல்லாம் விஷயம், என்னென்ன விஷயங்கள் நோன்புல செய்யக்கூடாதோ அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து நிக்கணும். புரியுதா? இதை விட நீ எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ அசர டைம் ஆச்சு, பயங்கரமான தண்ணி தாகம், அப்படியே ஒசு பண்றதுக்கு தண்ணி எடுத்து வாயில வச்சிருச்சு. அப்படி தொண்டை பிடிச்சு இழுக்குது தண்ணி. ஒரு சொட்டு தண்ணி இறக்குனா யாராவது தெரியுமா? லெப்ட் ரைட் 2 பேரும் ஒசு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமா? நீங்க யாராவது இறக்குறது உண்டா? ஏதாவது ஒரு சின்ன பழம், ஒரு சாக்லேட், இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறது உண்டா? என்னக்கா ஏன் இதை சாப்பிடுறது இல்ல? அல்லாஹ் பார்க்கும், அல்லாஹ் பார்க்கும், அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதெல்லாம் நாங்க அது செய்ய மாட்டோம். ஆனா அதே நேரத்துல ஒருத்தரை பற்றி ஒருத்தர், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ஒரு பொண்ணு அப்படியே போகுது, போய் சுடிதார் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. அப்ப என்ன பாத்தியா? ஓ என்ன ட்ரெஸ், எனக்கு பைசா தரணும் தெரியுமா, அவ எப்படி நடந்தாளாக்கும் தெரியுமா, அப்படி நம்ம பேசணும். அதனால அப்படியே போயிடுச்சு, நம்ம பேசணும். நோம்பு என்னாச்சு? ஆனா இது பேசாம இருக்கிறது உண்டா? இல்ல, நம்ம கண்டிப்பா பேசுறோம். பொய் பேசுறோம், இந்த மாதிரி அவதூறு பேசுறோம், இந்த மாதிரி குற்றத்தை சொல்றோம், மற்றவங்களை பற்றி பல விஷயங்களை பேசுறோம். இதுலயும் ஒண்ணு நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எந்த மன கஷ்டமும் இல்லை, நம்ம செய்யறோம். அல்லாஹ் தண்ணி இறக்குறது மட்டும் தான் பார்ப்பான். இந்த மாதிரி பேசுறது தான் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்படித்தானே? அல்லாஹ் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கு? யாரெல்லாம் அங்க தண்ணி இறக்குது, யாரெல்லாம் சாப்பிடுறாங்க, இதுதான் அல்லாஹ் பாக்குதே தவிர இந்த மாதிரி பேசுறதும் அல்லாஹ் பாக்குறது இல்லை. அது நோம்போட உடம்பு, நோம்போட பாடி. எது சாப்பிடாம இருக்கிறது, மனோ இச்சையின் அடிப்படையில செயல்படாம இருக்கிறதுன்றது பாடி. அதோட ஆன்மா என்று சொல்றது உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ரொம்ப
நல்ல கண்ணியமா நடந்து கொள்றது, இறைவ அச்சத்தோட வருது. அல்லக்கும் தத்தக்கும், அல்லாஹ் என்ன பாரு, இல்லம் தக்கும் தராஹு ஃபஇன்னஹு யராக. உங்களுக்கு அந்த இறைவனை பார்க்க முடியலையானால் அவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு எண்ணத்தோட நீங்க செய்யணும். அப்போதான் அது. அப்போ அதுவும் முடிஞ்சாச்சு. இந்த அடிப்படையில் அப்போ நம்மளுடைய நற்குணங்கள் இந்த ரமலான் முடியும் போது என்ன ஆகணும்னு கேட்டா ஒரு மாற்றம். 3 அடிப்படையில் இருக்கக்கூடிய நோம்பாளிகள் நம்ம மேட்டுப்பாளையத்தில் உண்டு, எல்லா இடத்துலயும் உண்டு. ஒன்றாவது ஆளுகள் எப்படி தெரியுமா? அவளுக்கு ரஜபு, ஷாபானு, ரமலானு எல்லாம் ஒரே மாதிரி தான். ஷவ்வாலும் ரமலானும், ஷாபானும் ரமலானும் ஷவ்வாலும் ஒரே மாதிரி தான். ரமலான் வந்ததும் கிடையாது, தெரியாது, போனதும் கிடையாது. அன்னைக்கும் தொழுகை இல்லை, இப்பவும் தொழுகை இல்லை. அன்னைக்கும் தண்ணி போட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தா இப்பவும் அப்படித்தான். அந்த மாதிரி ஒரு சில ஆளுகள் உண்டு. ஓகே, இருக்குதா இல்லையா? பப்ளிக்கா பீடி குடிச்சிட்டு, பப்ளிக்கா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு, போன மாசம் எப்படியோ அதே மாதிரி இந்த மாசம், அதே மாதிரி அடுத்த மாசம் அப்படி இருக்கிற ஆளுங்க உண்டு. 2வது ஒரு சாரார் உண்டு. ரம்ஜான் வந்தா உடனடியா அப்படியே மாறும். எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 11 மாசம் குப்பி, 1 மாசம் தொப்பி. அப்படிதான். 11 மாசம் பாட்டில் எடுத்தவனும் அந்த பாட்டில் எல்லாம் அங்க வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? 1 மாசம் தொப்பி. சாமிக்கு மாலை போடுற மாதிரி அந்த மாதிரி. அப்படி அந்த பெருநாள் முடிச்சா மறுபடியும் தொப்பி அங்க வச்சு குப்பி எடுத்தாச்சு. குப்பி எடுக்கலைனால தொழுக விட்டாச்சு. ரம்ஜான்ல மட்டும் தொழுவாங்க. ரம்ஜான்ல மட்டும் தொழுவாங்க. பரல தொழுகாதவங்க தராவிய தொழுவாங்க, தெரியுமா? நிறைய பேர் பரலே தொழுக மாட்டாங்க, ஆனா தராவிக்கு போய் தொழுவாங்க. நானு இந்த பாலக்காடோட இந்த கிழக்கன் கிராமங்கள் உண்டு, கொல்லங்கோடு, வேலந்தாவளம், அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிராமத்துல போன போது அங்க ஒரு சின்ன பள்ளிவாசல் உண்டு. அப்ப இங்க யாரு தொழுகை நடத்துறதுன்னு கேட்டா, அங்க டீ கடை நடத்திட்டு இருக்காரு பாய், அவரு தான் இங்க நடத்துறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்ன தராவியெல்லாம் நடத்துறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு இதெல்லாம் இல்ல? அலந்தர கைஃபால இருந்து குள்ள ரபினாசே 10 சூறா, மறுபடியும் இன்னொரு ஷட்டில் அடிச்சா 2 தடவை போய் வந்தா என்னாச்சு? 20 சூறா ஆயிடுச்சு, முடிச்சிருச்சு. ஆமா. அப்போ தராவியல் அதெல்லாம் நானே நடத்துறேன். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, எனக்கு எங்கேயும் போக முடியாது. தராவிய முடியற இந்த நோன்பு மாசம் வந்தா, ஏன்னு கேட்டா இந்த தராவிய முடிஞ்சு உங்களுக்கு எல்லாம் நெய்யத்து சொல்லி கொடுக்கணும். என்ன? நவைத்து சௌமகதின் அன்னதாயி பரல ரமலானி ஆதி சரத்தில் இல்லாய்த்தாலா சொல்லி நெய்யத்து சொல்லி கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, இந்த மாசம் பூரா போகணும். அந்த நெய்யத்து சொல்லி கொடுக்கறது எல்லாம் கஷ்டம். காலையில் எழுந்திரிச்சா இவரு டீ கடையில டீ, ஏன்னா நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கட்டக்களம், இந்த நெல்லெல்லாம் இது பண்ற இடம், அங்கேயாக்கும் இந்த டீ கடை. நிறைய பேர் கிராமப்புறத்தில் இருக்கவங்க எல்லாம் டீ கடை. அப்ப முதல் நாள்ல யார் யாருக்கு நெய்யத்து வச்சு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வரிசையா உட்காரும் டீ சாப்பிடுறதுக்கு. எல்லாம் வரிசையா உட்காந்துருக்கும். டேய், இந்த 2 வேலையும் என்கிட்ட செய்ய வைக்காதடா. நைட் உனக்கு நெய்யத்தும் வச்சு கொடுக்கணும், காலையில உனக்கு டீயும் போட்டு கொடுக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இவனுக்கு நோன்பு இல்லைனாலும் அவன் என்ன பண்ணுவான்? தராவிய தொழுகைக்கு வருவான். பரந்து தொழுகலைனாலும் நெஃபிலு தொழுவாங்க. நமக்கு அப்படித்தான். நமக்கு பரலுக்கு இமாம, இந்த நெஃபிலுக்கு தனி இமாம கொண்டு வருவாங்க. நம்ம பரலுக்கு சாதாரண நம்ம இமாமே போதும். ஆனா சுன்னத்தான தொழுகைக்கு நார்த் இந்தியால இருந்து கொண்டு 25,000 50,000 கொடுத்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அது பயங்கரமான, அது எங்க பள்ளிவாசல் எல்லாம் பயங்கரமான அதுல ஒரு பந்தா. நான் என்ன சொல்றேன், நீங்க சுன்னத்து பரலை விட சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. பரல முடிச்சுட்டு தான் சுன்னத்து. தராவி வேண்டான்னு அர்த்தம் இல்லை, தராவிக்கு நல்ல கிராத்து வேண்டான்னு அர்த்தம் இல்லை. ஆனா அதே நேரத்துல தராவியை தொழுதுட்டு தொழுகாம இருக்கிறது, நோன்பு வைக்காம இருக்கிறது என்று சொன்னா அது ரம்ஜானை கொச்சைப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி என்பதை புரிய வேண்டும். அப்ப 2வது சாரார் ரம்ஜானோட அவ்வளவுதான், பழைய குடி கதையை தரடின்னு சொன்ன மாதிரி அப்படித்தான். 3வது ஒரு சாரார் உண்டு. அவங்க தான் இந்த ரம்ஜானுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், வாழ்க்கையை புரட்டி போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு தூய்மைப்படுத்தி அவனுடைய பழக்கம் வழக்கம் பேச்சு நடத்த எல்லாமே மாத்தி இருக்கும். இந்த மிலிட்டரி ஆளுங்க பார்த்திருக்கீங்களா? எக்ஸ் மிலிட்டரி அவங்க ஜோலி இதெல்லாம் ரிட்டையர் ஆகி வந்தாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க, காலையில் ஓடுவாங்க. மிலிட்டரியில இருந்து வந்தாலும் பார்த்திருக்கீங்கல்ல? அப்படித்தான் பட்டாள சிட்டான்னு சொல்லும். அப்படியே இருக்கும் அவங்க.
இதே போன்று ஒரு மாசம் நீங்க வந்து என்ன ட்ரைனிங் எடுத்ததோ அதே அடிப்படையில அடுத்த 11 மாசம் நம்ம வாழணும் என்பதுதான். இதுதான் அடிப்படை நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் ஒரே ஒரு விஷயத்த கூட சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அது என்னன்னு கேட்டா, இந்த நோன்பு வந்து அல்லாவுக்கும் நமக்கும் ஏற்படுத்தக்கூடிய தொடர்பை போன்றே நான் சொன்னேன், மனிதனுக்கும் நமக்கும் ஏற்படுத்த தொடர்புகளையும் வெளிப்படுத்தணும். பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துட்டு தான் நாம நோன்புக்கு போகணும்னு சொன்னேன். ரெண்டாவது, அந்த தொடர்புகளை நீங்க வெளிப்படுத்தணும். அதனால பெருமான சொன்னாங்க, நீங்க வந்து நோன்பு திறக்கணும், இஃப்தார் நடத்தணும்னு சொன்னாங்க. உடனடியாக சஹாபி கேட்டா, அப்படி நபிகள் நாயகமே, நாங்கெல்லாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், நாங்க எப்படி நடத்துறது? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியாதா? ஒரு பேரிச்சம்பழத்தோட ஒரு துண்டு கொடுக்க முடியாதா? ஒரு பீஸ் கொடுக்க முடியாதா? அப்ப சொன்னாரு, ஆக்கே, நீங்க ஒரு பேரிச்சம்பழத்தோட ஒரு பீஸ் கொடுத்தா அந்த ஆளுக்கு போதுமான்னு கேட்டா இல்ல, அதாவது உன்னால கொடுக்க முடிஞ்சா நீ அது செய்யணும்னு சொல்லும்போது என்ன, உங்களுக்கு மத்தியில ஷேரிங் அண்ட் கேரிங், இது கொடுத்து அவனை அரவணைக்கிறது, அவனுக்கு உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்புகளை வெளிப்படுத்துவது, அது வந்து இந்த ரம்ஜான்ல நடக்கணும். அப்ப ஆதலால் இந்த ரம்ஜான்ல ஏழை எளியவர்களுக்கு யார் யார் இருக்கிறாங்க, வறுமையில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அதுல இருந்தெல்லாம் அவங்களை மீட்கிறதுக்கு என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க. முடியுமா? கண்டிப்பா முடியும். 10 பவனுக்கு மேல நகை இருந்தா சகாத்து கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். 20 பவன் நகை 20 பவன் நகை இருந்தோம். ஒரு பவனுக்கு எத்தனை? ஒரு 60,000 சொல்லலாம். 65 எல்லாம் வந்தாச்சு, 60ன்னு வச்சுக்கோங்க. பழைய தங்கம் தானே 60. 20 எத்தனை ஆச்சு? 6 லட்சம் 6 லட்சம் 12 லட்சம். 12 லட்சத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் சக்காத்து? 1 லட்சத்துக்கு 2,500. அப்ப 12 லட்சத்துக்கு 30,000. இதுல 20 பவுனுக்கு மேல இருக்கிறவங்கள எத்தனை பேர் இந்த 30,000 கொடுத்துடணும் ஞாபகம் கேட்கறது இல்லை. அதே போன்று நமக்கு வருமானம் நிறைய இருக்குது, வியாபாரத்தில இருந்து, வாடகையில இருந்து, அதே போன்று பல்வேறு விஷயங்கள்ல இருந்து வருமானம் உண்டு. அதெல்லாம் எவ்வளவுன்னு கணக்கு போட்டு கரெக்டா கொடுக்குறீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா, லோஹர் வந்து நீங்க 2 ரக்காத் தொழுவீங்களா? அசர் வந்து 3 ரக்காத் தொழுவீங்களா? மக்ரிப் வந்து 4 ரக்காத் தொழுவீங்களா? இல்ல. லோஹரு 4, அசரு 4, மக்ரிப் 3. தொழுகை எல்லாம் கரெக்டா தொழுகிறீங்க. ஜகாத்து மட்டும் ஏதோ கம்மி பண்றது இல்லை, ஏதோ கொடுத்துட்டு இது பண்றது, ஏதோ சொல்லு அவ்வளவுதான் முடிச்சிடுறது. அது குத்து மதிப்பா ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு அப்படியே கொடுத்துட்டு 4 ஜகாத்து கொடுத்தாச்சு. தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இந்த மாதிரி வேறுபாடுகள் நாம கண்டிப்பா செஞ்சிருக்க கூடாது, செய்யக்கூடாது. நம்ம மொஹல்லாக்கள்ல இது வந்து நடைமுறை கொண்டு வரணும். மொஹல்லால ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஆட்களுடைய ஜகாத்து பூரா ஒருங்கிணைத்து அங்க ஏழை எளியவங்களான ஒரு 10 ஃபேமிலியா கை தூக்கி விடுறது. இந்த ஜகாத்துல ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குது, வேற ஆளுக்கு ஒரு உந்து வண்டி வாங்கி கொடுக்குது, வேற ஆளுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குது, வேற ஆளுக்கு ஒரு 2 ஆடு இல்லைங்க ஒரு மாடு வாங்கி கொடுக்குது. 5 ஃபேமிலி இந்த வருஷம் ஜகாத்துல இருந்து, அடுத்த வருஷம் அந்த 5 பேரு ஜகாத்துன்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு வரமாட்டாங்க. அப்படி 10 வருஷம் போனா அங்க ஜகாத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இந்த மாதிரி கொண்டு வர முடியுமா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. இறை மார்க்கத்துல நீங்க போராட வேண்டும் என்று, உழைக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சா அல்லாஹ் வந்து உங்களுக்கு மார்க்கத்தை காமிச்சு தரும். ஆனா அந்த நினைப்பு மஹல்லா காலிட்டு இல்ல, அஜர்த்து மாதிரி சொல்லி கொடுக்கறதும் இல்ல. அஜர்த்து மாதிரி இந்த மாதிரி சொல்றதுண்டா ஜக்காத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டா செல்வந்தர்களுக்கு அது பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு ஏதாவது காரியங்கள் எல்லாம் அவங்க மூலமா தான் நடக்கும். அதனால வந்து சொல்லணும், தெளிவுபடும். கூதுமின் நம்பாலிகம், அதுதான் குர்ஆன் சொல்லி இருக்குது. பிடிச்சு எடுக்கணும் காசுன்னு, அப்படியே குர்ஆன் சொல்லி இருக்குது. நல்ல கடுமையான வார்த்தை தான் குர்ஆன் பயன்படுத்தி இருக்குது. நாளைக்கு நரகத்துல போகக்கூடிய காலு லம்னக்கும் மினல் முஸல்லீன் வலன்னக்கும் நுதைமுல் மிஸ்கீன், ஏன் இந்த அகலவாதாளத்துல ஏன் நரகத்துல வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது காலு அவர்கள் சொல்லுவாங்க, லம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்க தொழுகையாளியாவே இருக்கிறோம் இல்ல, வலன்னக்கும் நுதைமுல் மிஸ்கீன், ஏழை எளியவனோட பட்டினி அதே போன்ற வறுமை அதை நாங்க கண்டுக்கல. அது இல்லாத ஒரு சுமூகமான நிலைமை இந்த சமூகத்தில் உருவாக வேண்டும் என்றால் அந்த ஜக்காத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப தொழுகைக்கு நீங்க எவ்வளவு முக்கியம். எத்தனை வாக்கு கேட்டுருச்சு இல்லைங்களா?
அந்த வாங்கு கரெக்டா கொடுக்கறாங்க, அங்க இமாம கரெக்டா வச்சிருக்குது, அந்த பாத்ரூம்ல கரெக்டா ப்ளீச்சிங் பவுடரும் அது மாதிரி பெனாயிலும் எல்லாம் உண்டு, அங்க இதுக்கு எம்ப்ளாயிஸ் உண்டு, எல்லாம் கரெக்டா இருக்குது. தொழுகைக்கு இவ்வளவு கவனம் கொடுக்கிற நீங்க அதே தொழுகை ஜக்காத்துக்கு என்ன கொடுக்குறீங்க? குர்ஆன்ல பூரா ஜக்காத்து தொழுகை எப்படி சொல்லி இருக்குது? அகீமு ஸலாத்த அப்படித்தானே? அப்புறம் தொழுகை விஷயத்துல ஜக்காத்து விஷயத்துல ஏன் கோட்டை விடுறீங்க? மாடு இருக்குல்ல, மாடு, அந்த மாடு தலை அப்படியே நீவி விட்டா அப்படியே தலையை காமிச்சு, முதுகு இப்படி நீவி விட்டா அப்படி, ஏன்னு கேட்டா அங்கெல்லாம் இந்த ஈ எல்லாம் இருக்கிறதுனால நம்ம நீவி விட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படியே கை வச்ச அந்த மடியில கை வச்சேன்னு வச்சுக்க, மாடு என்ன பண்ணும்? ஒரே ஒத்த இல்லையா? நீங்க தொழுக அதுதெல்லாம் சொல்லிக்கீங்க, ஓகே. 2 ரக்காத்தா 5 ரக்காத்தா எவ்வளவு வேணும் பிடி பிடி தொழுமா, ஓகே. ஜோப்புல கை வச்சேன்னு வச்சுக்க, ஜோப்புல கை வைக்கிற வேஷம் வேண்டாம். அல்லாஹ் இதெல்லாம் இப்படி போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை பற்றி நீங்களும் சிந்திக்கிறது இல்ல, நீங்களும் கேட்கறது இல்ல. ஜக்காத்து வாங்குறதுக்கு இடம் இல்ல, ஆள் இல்லாம கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம, ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. எனக்கு தெரியும், நிறைய கிராமங்கள் இருக்கு. அங்க மொஹல்லாக்கள் அந்த அடிப்படையில கொண்டு வந்திருக்கு. கேரளால எல்லாம் இந்த குடும்பஸ்ரீன்னு சொல்லி ஒரு ஏற்பாடு உண்டு. 10-20 பெண்கள் சேர்ந்து அவங்க கொஞ்சம் பைசா வசூல் பண்ணி அவங்களே வட்டிக்கு விடுறாங்க, இல்லைன்னா கடனா கொடுக்குறாங்க. 10 பெண்கள் சேர்ந்துட்டு கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்குள்ள பரிமாறுகிறாங்க. ஒரு கமிட்டியோ, ஒரு முத்தவல்லியோ, ஒரு பிரசிடென்டோ, செக்ரட்டரியோ, இத்தனை கமிட்டி மெம்பர்ஸ் இருந்து ஒரு வட்டியில கடை நடத்த முடியாது. உங்களுக்கு பள்ளியோட கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது இல்ல பள்ளியில, நீங்க எல்லாம் வட்டிக்காரன் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. 5000 ரூபாய் வேணும், நீங்க யாருகிட்ட போனோம்? வட்டிக்காரன் கிட்ட போய் கெஞ்சி கேட்டு நிக்கணுமா வேண்டாமா? அப்புறம் கொடுக்கலன்னு சொன்னா அவன் எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அதெல்லாம் அவமானப்படுத்துறோம், எல்லாம் சகிச்சுட்டு இருக்கணும். ஆனா இது யாருக்கு செய்யலாம்? யாருக்கு செய்ய முடியும்? மஹல்லாவுக்கு செய்ய முடியும். ஏன் மஹல்லா செய்யறது இல்லைன்னு தட்டி கேட்கறதுக்கு நடுவில் முதுகலும் இருக்கிற ஒரு ஆணும் இல்ல, அதே மாதிரி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணும் இல்லை. இது ஜமாஅத் இஸ்லாமி இதுதான் வலியுறுத்துறது. ஜமாஅத் இஸ்லாமி இதுதான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது. இப்ப பாருங்க, வயநாட்டுல அரசாங்கம் இன்னும் ஒண்ணும் பண்ணல, அங்க நிறைய வீடு நம்ம கட்டியாச்சு, நிறைய பேருக்கு இந்த மாதிரி 2 வீலர் கொடுத்தாச்சு, ஆட்டோ கொடுத்தாச்சு. நிறைய பேரை அந்த வறுமை கோட்டை கீழே இருந்து, வறுமையில இருந்து நம்ம மீட்டெடுத்தாச்சு. முடியும், என்னால உங்களால எல்லாம் முடியும். நான் சொல்றது என்னன்னு கேட்டா, தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் எல்லாம் வெறுமனே நாம செய்ய வேண்டிய காரியம் அல்ல, அதோட அடிப்படை நோக்கம் நிறைவேற வேண்டும். தொழுகைனா மோசமான விஷயத்திலிருந்து உங்களை மாற்ற வேண்டும். நோன்புனா உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், அதுல எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். ஜக்காத்துனா ஒரு பொருளாதார தன்னிறைவு பெற்ற நிலைமை இந்த சமூகத்துல உண்டாக வேண்டும். அப்படி உண்டானா அல்ஹம்துலில்லாஹ், இங்க இருக்கிற முஸ்லிம் அல்லாத ஆளுகளை நீங்க யாரும் போய் இஸ்லாத்துக்கு கூப்பிட வேண்டாம், அவங்களா வந்துருவாங்க. அப்படித்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மாலிக் தீனார் சங்கமம் எல்லாம் பயான் பண்ணாங்களா? அவங்களாம் அரபிகள் தானே, வீடு வீடா போய் பயான் பண்ணாங்களா? இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாங்களா? ஒண்ணும் இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு வந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய மாகோலும், உங்களுடைய இது மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்து அவங்க இஸ்லாத்துக்கு வரணும். நீங்க சுஹதா அலன்னாஸ், மக்களுக்கு சான்று பகிர்வதற்காக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் பாலக்காடு எத்தணும், அதனால இனி பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நமக்கு பேசலாம். இன்னும் நமக்கு ஏதாவது இதே போன்ற சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதை பயன்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், இந்த ரம்ஜானோட விட வேண்டாம். ரம்ஜானுக்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் திருமறை நல்லா படிங்க, மொழியாக்கத்தோட படிங்க. திருமறை என்ன நம்ம கிட்ட சொல்லுதுன்னு, மன்கான ஹையன் சூரா யாசீன்ல சொல்லப்படுதுன்னு, உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தை, அந்த வசனத்தை நம்ம படிச்சு உணர்ந்து வாழ்க்கையில் அமல்படுத்தி நல்ல முஹ்மின்களாக வாழ்வதற்கும் மௌத்தாவதற்கும் இறைவன் நமக்கு தௌஃபீக் அளிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், மிகச் சிறப்பான ஒரு உரை நமக்காக பாலக்காட்டிலிருந்து வருகை புரிந்து
அவர் இன்னைக்கு ஊட்டியில ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு காலையில நிகழ்ச்சி முடிச்சுட்டு இங்க நமக்காக வந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் நிறைய நல்ல மக்கள் கூட்டம் இருந்திருக்கு. இங்கேயும் குறைந்த நேரத்தில் தான் நம்ம அழைப்பு கொடுத்தோம். அதுலயுமே நம்ம மிக சிறப்பா நிறைய பேர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நோம்புடைய யதார்த்தமா எப்படி அதை முழுமையான பயனுள்ளதா ஆகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்கு புரியுற மாதிரி சொன்னார் இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டு தெளிவுபடலாம். ஒரு 5 நிமிடம் இல்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தோம்னா அதே போதும் வருட வருடமும் அதே நகைதான் திரும்பவும் ஒரு முறை 21 நாளைக்கு அதேதான் இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி அடுத்த வருஷம் கொடுக்கணும், ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும். அது எதுக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதும்னு சொன்னா எப்படி? அதே போட்டுருதான். ஒரு தடவை சாப்பிட்டா போதும், ஒரு தடவை தொழுதா போதும்னு சொன்னா எந்த அளவுக்கு அது ஒரு அர்த்தமற்றதோ அதே போன்ற விஷயம் தான் ஜக்காத்துன்னு சொன்னா. ஜக்காத்தோட நோக்கம் குர்ஆன் சொல்லி இருக்குது என்னன்னு கேட்டா, அது ஒரு இடத்துல வந்து குழுமக்கூடாது, அக்யூமுலேட் ஆகக்கூடாது, வந்து குமியக்கூடாது, மக்கள் மத்தியில அது பரகணும். அதனால் வந்து இந்த பணம் வந்து ஒரு இடத்துல வச்சுன்னா அதோட 2.5% கொடுத்துருச்சு. அடுத்த வருஷம் நீங்க அதோட 2.5% கொடுக்கணும். நகைக்கும் அப்படித்தான் எல்லா வருஷமும் கொடுக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய பணம் ஒரு இடத்துல அப்படி குவியக்கூடாதுன்றதுதான் அதோட அடிப்படை நோக்கம். திருமறை அது கரெக்டா சொல்லுது. அதே மாதிரி இப்ப 10.5 சொன்னீங்க. இல்ல, பத்தரை பவன் வரை நீங்க கொடுக்க வேண்டாம். 10 பவன் நகை வேற கொடுக்க வேண்டாம். 11 பவன் நகை இருந்தா 11 பவனோட ரைட் 11 × 6 60 66 அரை பவனுக்கு கொடுத்தா போதாது. 12 பவன் இருந்தா 16 72 7,20,000 அதோட 2.5%. அது மாதிரி வாடகை, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லா வருமானத்துக்கும் குடிச்சாச்சு. டீ சாப்பிட்டாரு கொடுக்கணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ் இதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உதாரணங்களோட நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம். சில ஜக்காத் சம்பந்தமாவே நம்ம தனியா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஜக்காத் சம்பந்தமா நம்ம தனியான